வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் வருகிற மே 2025 ராகு கேது பெயர்ச்சிகளை ஒட்டி இந்த காணொளி செய்து வருகிறேன். ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக காணொளிகள் செய்து கோச்சாரத்தில் மீனத்திலிருந்து இடமாக கும்பராசிக்கு வரும் ராகு கிரகமும், கன்னியா ராசியிலிருந்து இடமாக சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி கேதுவும் பலன்களை தரவல்லதாக இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேது அமைய பெற்றிருக்கும் பாவம், ராசி, லக்னத்திற்கு எந்த பாவம், ராசிக்கு எந்த பாவம், பெற்ற நட்சத்திர சாரம், இணைவு கிரகங்கள், தகுந்த வயது, திசாபுத்தி, அந்தர காலத்தை ஒட்டி ராகு கேதுக்கள் கோச்சாரத்தில் பலன்களை தரவல்லதாக இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ராகு கேதுக்கள் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் நிழல் கிரகம், ராகு கரும்பாம்பு என்றும், கேது செம்பாம்பு என்றும், வடபுள்ளி தென்புள்ளி என்று எல்லாம் நிழல் கிரகங்களாக வலிமை வாய்ந்த நவகிரகங்களில் மிக வலிமை வாய்ந்ததாகவும், ராகு தந்தை வழிபாட்டன் வம்சத்தையும், கேது தாய் வழிபாட்டன் வம்சத்தையும் குறிக்கவல்ல கிரகங்களாக ஒருவருடைய ஜாதகத்தில் அவரவர் கர்ம வினைக்கேற்ப பலாபலன்களை தரவல்லது என்று ஜோதிடம் இயம்புகிறது. அதன் அடிப்படையில் இந்த ராகு கேது பெயர்ச்சிகள் வருகிற மே மாதம் 2025 ஆண்டு கிரகங்கள் குரு, சனி, ராகு, கேது இந்த 2025 பெயர்ச்சியாகி பலன்களை தரவல்லதாக இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ராகு பிரம்மாண்டத்தையும் கற்பனையையும், கேது தனிமையையும், இழப்புகளையும், விட்டு விலகுதலையும், செய்யும் வேலையிலிருந்து வெட்டுதல், பிரிதல், தனிமைப்படுத்தி கொள்ளுதல், சந்நியாசி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலகி விரக்தி மனநிலை போன்றவற்றையும் ராகு கூடுதலாக எல்லா விஷயங்களிலும் கற்பனை வளத்துடன் அனுபவிக்க தூண்டி தரவல்ல பலன்களை தரவிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ராகு கேது பெயர்ச்சிகளில் தொழில் ரீதியான மாற்றங்கள் சிலருக்கும், வேலையில், தொழில் உற்பத்தி, வியாபாரம் சார்ந்த வகையில் திடீர் மாற்றங்கள், போட்டிகள், சிரமங்கள் கூடுதலாகவும் குறைச்சலாகவும், ராகு கூடுதலாகவும் கேது குறைச்சலாகவும் தரவல்லதாக இருக்கிறார்கள். இதேபோல் உறவு முறை, குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேற்றுமை, சிக்கல்கள் அல்லது குடும்பத்தில் வாரிசுகள் கிட்டி மகிழ்தல், குடும்ப வாரிசுகளுக்கு வேலை, கல்வி, உயர்கல்வி, வெளிநாடு பிரயாணம், வெளிநாடு வேலை வாய்ப்பு, புதிய வீடு, புதிய வாகன சேர்க்கை, இப்படியாக பிரம்மாண்டத்தையும் நல்ல வாழ்க்கை தரத்தையும் ராகு உயர்த்தியும், அதிர்ஷ்டவசமாக பூர்வீக ஜென்ம பரம்பரை விஷயங்களால் நல்ல லாபங்களும், கேது அதேபோல் கெடுத்தும் வாழ்க்கையின் தரத்தை குறைத்தும் பலன்களை தரவல்லதாக செயல்பட போகிறார்கள். சிலருக்கு பணவரவு கூடுதலாகவும், சிலருக்கு கெடுதலாகவும், கடன் சுமை, மருத்துவ செலவு, உடல்நலக் கோளாறு போன்றவையும் சித்திக்கும். ஆன்மீகத்தில் சிலருக்கு சுய கட்டுப்பாடு, முன்னேற்றங்கள், சிலர் நாத்திகவாதியாக பேசுதல், ஆன்மீகத்தை விட்டு வேற்றுப்பாதையில் விலகுதல், விட்டுவிடுதல், நம்பகத்தன்மை அற்று இருத்தல், சுய பரிசோதனை செய்து கொள்ளுதல் அல்லது நல்ல ஆன்மீக ஞானத்தில் ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவரை பின்பற்றி புண்ணிய கதைகள், புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று தெய்வ தரிசனங்கள் மேற்கொண்டு மன நிம்மதி பெறுதல், இப்படியாக ஏதாவது ஒரு வகையில் இந்த கோச்சார ராகு கேதுக்கள் கூடுதலாகவும் குறைத்தும் பலன்களை தரவல்லதாக இருக்கிறார்கள் என்றால் மிகையாகாது. இந்த காணொளியில் குறிப்பாக மகர ராசியினருக்கு வருகிற மே 2025 மீனத்திலிருந்து கும்பத்திற்கு ராகு பெயர்ச்சியாகியும், கன்னியா ராசியிலிருந்து கேது இடமாக பெயர்ச்சியாகி சிம்மத்திற்கும் ராகு கேதுக்கள் ராசி மண்டலத்தை இடமாக சுற்றி வரக்கூடிய நிழல் கிரகமாக வடபுள்ளி தென்புள்ளி என்றும், செம்பாம்பு கரும்பாம்பு என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிற தந்தை வழிபாட்டன் வம்சத்தையும் தாய் வழிபாட்டன் வம்சத்தையும் குறிக்கிற ராகு கேது கிரகங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு மூத்தோர் வம்சாவளி சொத்துக்கள், உங்கள் மேல் நல்லெண்ணம், வழிகாட்டிகளாக உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள், ஆச்சாரியர்கள், குரு பரம்பரைமார்கள், ஆன்மீக வழிகாட்டிகள் ஆசியுடன் நல்ல ஒழுக்கம், ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தேவையான சாதனங்கள், அதை எடுத்து சொல்லுதல், கற்றுக்கொள்ளுதல், பிறருக்கு நீங்கள் கற்றுத்தருதல்,
சுய பரிசோதனை, கட்டுப்பாடு, ஒழுக்கம், விரும்பும்படியான வேலைகளை செய்தல், தொழில் சிரத்தையுடன் செய்தல், வியாபாரத்தில் ஒரு நேர்மை, நாணயம், வியாபார புதிய உத்திகள் மற்றும் விரிவாக்கம் போன்றவையெல்லாம் தெய்வ சங்கல்பத்தால் மனம் லயிக்கும் வண்ணம் தொழில், வேலை, பணி சிறக்க நல்ல ஒரு ஒழுக்கத்துடன், கட்டுப்பாட்டுடனும், மூத்தோர் ஆசியுடனும், வழிகாட்டிகள் அவர்களுடைய அனுபவ பாடங்களை பின்பற்றி நீங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண முடியும். மனம் லயிக்கும்படியும் சித்திக்கும்படியும் மனம் உவந்து கவனமுடன் வேலைகளை செய்வதால் நல்ல முன்னேற்றங்கள் காண முடியும். தெய்வ காரியம், கோயில் திருப்பணி, உழவாரப்பணி, கும்பாபிஷேகம் போன்றவற்றில், சமூக கோயில் போன்றவற்றிலெல்லாம் உங்களுடைய பங்கீடுகள், நல்ல பண முதலீடுகள் மற்றும் நீங்களே களத்தில் இறங்கி பணி செய்தல், இப்படியாக தெய்வ காரியங்களில் ஈடுபட்டு நல்ல ஆன்மீக பாதையை சிலர் நாடக்கூடும். மனம் வந்து செய்து ஆண்டவன் அருளுக்கு பாத்திரமாக போகிறீர்கள். குரு அருள் பெறுவீர்கள். பரம்பரை சொத்துக்கள் வழியாக லாபங்கள், அதிக பணப்புழக்கங்கள், சௌகரியங்கள், கொடுக்கல் வாங்கல், பூமி, வீடு, மனை, வாகனம், லாபம் இவற்றையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய 18 மாத காலங்கள், அதாவது கும்பத்தில் 1.5 ஆண்டு காலங்கள், ராகு கேது ஒரு ராசியில் 1.5 ஆண்டு காலங்கள் தங்கி கோச்சாரத்தில் பலன் தரவல்லதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் கும்பத்தில் ராகு மற்றும் சிம்மத்தில் கேது இருந்து வருகிற மே மாதத்தில் இருந்து 18 மாத காலங்கள், சுமார் 1.5 ஆண்டு காலங்கள் கோச்சாரத்தில் பலன்கள் இப்படியாக எல்லாம் இருக்கக்கூடும் என்று கணித்துள்ளேன். மேலும் இதன் அடிப்படையில் பணப்பெருக்கம் அதிகரித்து முதலீடுகள் பெருகும். இதனால் நல்ல சுக சௌரியங்கள், எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். வேற்றிட பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் எல்லாம் சித்திக்கப் போகிறது. குடும்பத்தில் வாரிசுகள், குடும்ப வாரிசுகளுக்கு திருமணம், நிச்சயதார்த்தம், வேலைவாய்ப்பு, உயர்கல்வி, வெளிநாடு கல்வி இப்படியெல்லாம் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் சிறப்புற இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள் என்றால் மிகையாகாது. குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள், வாரிசுகள் கிடைக்கப் பெறுதல், ஆன்மீகம், தியானம், யோகா, உபவாசம், மூச்சுப்பயிற்சி, பிராணாயாமம், குண்டலினி இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ளுதல், கற்றுத்தருதல், கற்றுக்கொள்ளுதல், உபதேசங்கள், புண்ணிய கதைகள் கேட்டல், புண்ணிய இசை, தெய்வீக இசையில் நாட்டம், விரும்பியது உணவு கட்டுப்பாட்டுடன் உண்டு மகிழ்தல், வாழ்வியல் உண்மைகளையும் துறவரத்திற்கான அடிப்படை விஷயங்களையும், வாழ்வியல் மற்றும் துறவரத்திற்கு இடையே உள்ள நல்ல புரிதல் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு அனுபவித்தல், மனம் சார்ந்த விஷயங்களில் உற்சாகமாக இருத்தல், கற்பனை, நிஜம், நிதர்சனம் இவற்றை சுய மதிப்பீடு, ஒழுக்கத்துடன் அதை ஆராய்ந்து புரிதலுடன் அனுபவித்து வரக்கூடும். இப்படியாக ராகு கேது பெயர்ச்சிகள் ராகு பிரம்மாண்டத்தையும் கேது தனிமையையும் தரவல்லது. ஒன்று அதிகப்படியாகவும் ஒன்று குறைத்தும் செயல்பட போகிறது. இப்படியாக மகர ராசி அன்பர்களுக்கு அவரவர் கொடுப்பினை சுயஜாதகத்தில் ராகு கேதுக்கள் அமைய பெற்றிருக்கும் பாவம், லக்னம், ராசி, தகுந்த வயது, திசாபுத்தி, அந்தர காலங்கள் பொறுத்து பலன்கள் சித்திக்கும். கோச்சாரத்தில் வருகிற ராகு கேதுக்கள் இதனுடன் இணைத்து பார்த்து ஜாதக பலனை அறிய வேண்டும். நீங்கள் உங்கள் குடும்ப ஜோதிடரை அணுகி, நீங்கள் நம்பகத்தன்மையுடன் அணுகும் ஜோதிடரை அணுகி கோச்சார ராகு கேதுக்கள், ஆண்டு கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது 2025 உங்களுக்கு ஏற்படவிருக்கிற பலன்களை நீங்கள் தெரிந்து கொண்டு நல்ல புரிதலுடன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கலாம். நல்ல முதலீடுகள், நல்ல குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியுறும் வண்ணம் அவர்களுக்கு சுப சடங்குகள், சுப செய்திகள் இப்படியெல்லாம் சீர்படுத்தி கொண்டு வழிநெறிப்படுத்தி கொண்டு முதலீடுகளை சுயமாக செய்தும் லாபங்கள் அதிகரிக்கும் வண்ணம் தொழில் விருத்தி, வியாபார விருத்தி, வேலையில் புதிய உச்சத்தை தொடுதல் இப்படியாக நீங்கள் புரிதலுடன் அணுகி செயல்படுங்கள். ராகு கேது பெயர்ச்சியின் ஏற்படும் தாக்கத்தை என்னிடமும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி ராகு, கேது, குரு, சனி ஆண்டு கிரகங்கள் மே 25 பெயர்ச்சி ஆகிற இந்த 2025 ஜோதிட ரீதியாக ஒரு சிறப்பான ஆண்டாக கருதப்படுகிறது. அதன் அடிப்படையில் சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்து கொள்ள நீங்கள் என்னையும் அணுகலாம். நன்றி, வணக்கம்.
இந்த ராகு கேது பெயர்ச்சியை ஒட்டி பரிகாரமாக ராகுவிற்கு உக்கிர தெய்வங்களை வழிபாடு செய்வதும் துர்க்கை வழிபாடு சிறப்புறும். கேதுவிற்கு விநாயக பெருமான், சண்டிகேஸ்வரர் மற்றும் காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தர் கோயில்களுக்கு சென்று வருவதாலும், ராகுவிற்கு கும்பகோணம் அருகில் உள்ள திருநாகேஸ்வரம், கேது ஸ்தலமான கீழப்பெரும்பள்ளம் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வருவதாலும், வீட்டின் அருகில் இருக்கும் கோயில்களில் ராகுவிற்கும் விநாயகப் பெருமானுக்கும் வாரம் தோறும் தவறாமல் மனமுவந்து வழிபட்டு கிரகதோஷங்களை விலக்கி முன்னேற்றம் காணுங்கள். நன்றி, வணக்கம்.